நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் எந்த மிருகமும் என்ன செய்யாது, கிட்ட வராதும்பாங்க. காட்டில் தங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்க போகிறவங்க நல்ல நெருப்பை எரிச்சு புகையை போட்டு விட்டு போய் படுத்துருவாங்க. காரணம் என்னன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தால் என்ன செய்யாது, எதுவும் கிட்ட வராதும்பாங்க. அதே மாதிரி தான் நீ ஆவியில் அனலாக இருந்தினாலே எந்த பிசாசும் உன் கிட்ட வராது. நீங்கள் கர்த்தருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு வராது. உங்கள் வீடு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து 4 பக்கம் போயிடுறிய, 4 பேரும் ஞானமாக பேசுறிய. அத்தனை ஞானமும் யூடியூப் ஞானம், ஒன்று கூட பைபிள் ஞானம் இல்லை. யூடியூப் ஞானத்தை 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்து குடும்பமாக முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளோட உட்காந்து அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. முந்தையெல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அந்த பிள்ளை நடக்கிறத வச்சே சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா ஆமாவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நடையை வச்சு சொல்லுவாங்க. பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போது முகத்தை வச்சு அம்மா சொல்லும் அவன் பசியில் இருக்கிறானா இல்லையான்னு. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு இருக்கணும். உங்கள் பிள்ளையை பார்க்கும்போது